ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போறோம். முக்கியமான தகவல் என்னுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகணம் நடைபெறப் போகிறது. சந்திர கிரகணம், பூரண சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு வந்தாலே, கிரகணம் வந்தாலே அதனால் பல்வேறு விதமான மாற்றங்கள் மனித வாழ்க்கையில, உலக நடப்புகள்ல ஏற்படும் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இந்த கிரகணம் வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி மதியம் 3:20 ஆரம்பித்து இரவு 7:53 வரை நடைபெறப் போகிறது. இந்த கிரகண நேரம் இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம். இந்த கிரகணத்தினால என்ன லாபம்? நல்ல செய்தியை சொல்லணும் இல்லையா? கிரகணத்தினால என்ன லாபம்னா, பணக்காரர்களுக்கு நல்ல கொழுத்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள் பாருங்க, இவங்களுக்கு தன நாசம் இருக்கும். ஆனால் ஏழைகளுக்கு நல்ல பண வரவு இருக்கும், நல்ல சுபிட்சம் இருக்கும். அதுதான் இந்த கிரகணம் சொல்கிறது. அது மாதிரி பால் உற்பத்தி நம்ம நாட்டில் அதிகரிக்கும். அது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம ராசியில் ஒவ்வொன்றா இப்போ சொல்லிட்டு வர போகிறேன். இரவு 8 மணிக்கு குளிக்க போயிடணும். குளிச்சுட்டு அந்த கிரகணத்தை சாந்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணத்தினாலே நம்ம நாட்டில் அரசு மக்களுக்கு பல நன்மைகளை செய்யும், நலத்திட்டங்களை கொண்டு வரும். இந்த கிரகணத்துடைய அமைப்பு அப்படி இருக்கிறது. அதற்கு பின்னாலே அரசு பல நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வரும். இதில் என்னன்னா, புதிய வகை வைரஸ் நோய் ஒன்று உலகத்தில் பரவும்னு இருக்கு. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிரகணத்திற்குரிய பரிகார மந்திரத்தையும் நான் சொல்லுவேன். நம்ம ராசிப்படி என்ன மந்திரம் எல்லாம் சொல்ல போறேன், கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல பலனை பெறுங்கள். எனதருமை ரிஷப ராசி என்பர்களே, பூர்ண சந்திர கிரகணம் இருக்க காசு, பணம், துட்டு அப்படி கொண்டு வந்து கொடுக்குதுங்க ரிஷபராசிக்கு. சூப்பர் பீரியடுங்க. ரிஷபராசிக்காரங்களாம் எப்போ காசு வரும்னு காத்திருக்கீங்க பாருங்க. அந்த காசு பணம் வரப்போகுது. பொன்மகள் வந்தாள் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நல்ல காசு பணம் வரும். காரணம் என்ன தெரியுமா? ப்ரூஃப் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது. ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சமா இருக்காரு பாருங்க. உச்சமா இருக்கிறது மட்டும் இல்ல, சனியோடு சேர்ந்து இருக்காரு. ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்த உடனே ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்திருந்தாலே நம்ம சொல்லிடுறோம்ல, ஐயா கொடுத்த பணக்காரரா வருவீங்க அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இப்போ அந்த கிரகண நேரத்துல சுக்கிரன் சனி சேர்ந்து அதுவும் லாபத்தில் உட்கார்ந்துருக்கு. பழம் நழுவி பாலில் விழுந்துச்சு, அது நழுவி வாயில் விழுந்ததுனாங்க பாருங்க. அப்படிப்பட்ட நேரம் சூப்பர் பீரியட். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன் உச்சமா இருக்கிறதும், சனியோட சேர்ந்து இருக்கிறதும், அதுவும் லாபத்தில் இருக்கிறதும், நல்ல பணவரவு இந்த கிரகணத்திற்கு பிறகு ஏற்பட போகுது. எப்படிங்க ஒரு பணவரவு வரும் கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்துல பாருங்க, சூரியன், செவ்வாய், ராகு, புதன், 4 கிரகம். உங்களுடைய தனஸ்தானாதிபதி அப்படியே 10ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு, செவ்வாயோட சேர்ந்தார். ஒரு நிலத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இடத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்க, வித்துருவீங்க. வித்து நல்ல காசு பணம், கொழுத்த காசு பணம் வரும். ஆனா அதை வீண் பண்ண மாட்டீங்க. இப்ப என்ன பண்ணிடுவீங்க? அதை கொண்டு போய் இன்னொரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்னொரு இன்வெஸ்ட் பண்ணி புதிய சொத்து வாங்கி உங்களுக்கோ உங்க பரம்பரைக்கோ கொடுக்க போறீங்க. பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்பட்டுரும். நல்ல காசு பணம். ஐயா, என் ஊர் பக்கம் நான் ஒரு இடம் வச்சிருந்தேன். அந்த இடம் விற்குமா விற்காதான்னு கூட தெரியல. இப்போ நல்லா வித்துருச்சுப்பீங்க. அதை வச்சுக்கிட்டு நான் முக்கியமான இடத்துல சிட்டியில் இடம் வாங்கிட்டேங்க இப்போ அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிடுவீங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு சொத்து விஷயத்தில் ஒரு லாபம் கிடைக்கும். இன்னொரு விஷயம், தனஸ்தானாதிபதி புதன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து குரு பார்வையை பெறுகிறார். தனஸ்தானாதிபதியை தனகாரகன் குரு பார்க்கிறார். அப்ப காசை நல்லா கொடுத்துருவாரு. பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பண வருமானத்துக்கு காத்திருக்கீங்க வச்சுக்கோங்க. பிசினஸ் பண்றவங்க பொதுவாகவே பொதுமக்களுக்கு நல்ல காசு பணம் வரும்னு இருக்கு, நமக்கு மகிழ்ச்சி தான். பிசினஸ் பண்றவங்களுக்கு காசு பணம் வருவாங்க, அதானே கேட்குறீங்க? 2ஆம் இடத்து புதன் போய் அப்படி 10ஆம் இடத்துல உட்கார, தனஸ்தானாதிபதிய தனகாரகன் குரு பார்க்க, பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் பெரிய வருமானம் வரும். இந்த கிரகண நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு எப்படி என்ன பண்ணணும்னு சொல்றோமோ அது செய்யுங்க. கிரகண தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் கிரகண தர்ப்பணம் கொடுக்கணும். கிரகணம் சாந்தி செய்து கொள்ளக்கூடியவர்கள் கிரகணம் சாந்தி செய்து கொள்ளணும். அப்படி நீங்க அதை செய்து கொள்கிற போது, அந்த கிரகண நேரத்தில் மந்திரங்களை சொல்லி இறைவனை வழிபடுகிற போது, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு காசு பணம் சேரும்.
அப்படிப்பட்ட ஒரு யோகம் காத்திருக்குங்க. பிசினஸ்ல பெரிய லாபம் உண்டு. பஞ்சமாதிபதி புதன் போய் 10ல உட்காந்துக்கிட்டு அவரை குரு பார்க்குறாரு. சில வீடுகளில் வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் காலம் வச்சுக்கிட்டே இருப்பான். காலம் போகும், எங்கள் வீட்டில் பெர்மிஷன் கிடைக்கலங்க, கல்யாணம் பண்ண முடியலங்க. என்ன தடை இருந்தாலும் சரி, இன்னும் உங்கள் வீட்டிலலாம் பெர்மிஷன் கிடைச்சிரும். வேற தடை இருந்தாலும் தடை நீங்கும், காதல் கைகூடும், கல்யாணம் ஆகும். அப்படி ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளா அந்த குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தை வாக்கிய அதிபதி இப்ப குரு பார்க்கிறார். ரிஷபராசிக்காரங்களுக்கு பெருமாளை கும்பிடணும் குழந்தை பிறக்கணும்னா, எப்பவுமே அது ஒரு கணக்கு. அப்படி பெருமாள் அனுக்கிரகம் இப்ப கிடைக்கக்கூடிய நேரம், அந்த புதனை அப்படி குரு பார்க்கிறாரு பாருங்க, குழந்தை வாக்கியம் உண்டாயிரும். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நல்ல ஹையர் எஜுகேஷன் கிடைக்குமானா இப்போ அமைஞ்சிடும். சூப்பரா ஹையர் எஜுகேஷன் கைகூடி வரும், அந்த யோகம் இருக்கு. நான் வந்து நீட் எக்ஸாமினேஷன் எழுத போறேன், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன், அதெல்லாம் சூப்பர் டைம் இல்லை ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ. அது மாதிரி தங்கம் வாங்குற யோகம், வீட்டில் தங்கம் அது தங்கும், அப்படிப்பட்ட நேரம், நல்ல பொருளாதார உயர்வு. 10ஆம் இடத்துல தன கிரகம் இருக்கிறது, பிசினஸ்ல பெரிய லெவலுக்கு வரப்போறோம்னு அர்த்தம். நம்மள்ட்ட வேலை செய்யறதுக்கு சூப்பரா பணியாளர்கள் அமைய போறாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இனிமே லைஃப்ங்கிறதே ஜாலி அப்படிம்பீங்க. இதுக்கு முன்னால் காலியா போயிருச்சுங்க லைஃப் அப்படிங்கிறவங்க கூட இப்ப லைஃப் எனக்கு ஜாலி அப்படிம்பீங்க. அப்படிப்பட்ட நல்ல நேரம் உங்களுக்கு தொடங்குது. வெற்றி மீது வெற்றி சேரும், எதை தொட்டாலும் லாபம். ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இனி ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்றீங்கல்ல, அது ஒரு யோகம் தானே. அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் 4ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்திருக்காரு. இது என்னங்க அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னா, இந்த நேரங்களில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிடுங்க, பெற்ற தாய்க்கு உடல்நல பாதிப்புகள் வரலாம். அப்போ இந்த கிரகணம் வந்துட்டு போன பிறகு வீட்டு பெரியவங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் சிலருக்கு வரலாம் அந்த காலத்தை ஒட்டி. அப்படின்னா அவங்களுக்கு மெடிக்கல் அட்வைஸ் நீங்க எடுத்துடணும். நீங்களும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்க்கணும், அதெல்லாம் பார்த்துக்கிடுவீங்க. ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது தான். அப்போ வாழ்க்கையில முக்கியமான ஒரு தருணம் இந்த சந்திர கிரகண காலம், அதை பயன்படுத்திக்கிடுங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ணணும், இந்த சந்திர கிரகணம் முடிஞ்ச பிறகு திங்களூர் போகணும். சந்திர கிரகணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயாவது திங்களூர் போகணும். திங்களூர்ல போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணணும். நவக்கிரக ஸ்தலம் இருக்கு பாருங்க திங்களூர், அந்த திங்களூருக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல வெற்றிகள் தேடி வரும். மணி ஃப்ளோ நல்லா இருக்கும், வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கோ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். அது செய்து பாருங்க, அது ஒண்ணு. அதே மாதிரி தான தர்மம் பண்ணணும். தான தர்மம் பண்றது எப்படின்னா, வயதான பெண்கள், அனாதை பெண்கள், இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். முதியோர்களுக்கு உதவி செய்தா பெரிய பலன் கொடுக்கும் இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு. அதே மாதிரி பெத்த தாய் காலில் விழுந்து கும்பிட்டீங்க வச்சுக்கிடுங்க, எப்படிப்பட்ட தோஷமும் விலகிடும். ஏன்னா இது பூரண சந்திர கிரகணம், அம்மாவோட காலில் விழுந்து கும்பிடுறவங்களுக்கு பெரிய வெற்றி தான். அந்த வகையில் வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகம் நடைபெற போகிறது. அன்றைக்கு பௌர்ணமி, பூரம் நட்சத்திரம், சிம்மராசி பூரம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே கடக லக்கணத்திலே கேது கிரகஸ்தம்னு பேர். உங்களுக்கு தெரியும், சிம்ம ராசியில இப்போ வந்து கேது பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். அங்கதான் பூரம் நட்சத்திரமும் இருக்கிறது. கிரகணம் நடைபெறக்கூடிய இடம் அதுதான். அப்படி கேது கிரகஸ்தம்னு பேரு, கேதுவினால் ஏற்படக்கூடிய கிரகணம் அப்படின்னு அர்த்தம். இந்த கிரகணத்தினாலே சூறாவளி காற்று ஏற்படும் பிற்காலத்தில் அப்படின்னு இருக்கு. கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளில் ஒன்று நல்ல மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு. நம்ம ஊர்ல விவசாயம் 3 போகம் விவசாயம் நடைபெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் வரும்னு இருக்கு. அது மாதிரி திருடர்கள், வெளிமாநிலத்து திருடர்கள், அந்த திருடர்களை கண்டுபிடித்து நம்ம ஊர்ல கொள்ளையடித்து வெளி மாநிலங்களுக்கு தப்பக்கூடிய திருடர்களை கண்டுபிடித்து அரசாங்கம் தண்டிக்கும் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இந்த கிரகண நேரத்துல பாதிப்பு நமக்கு வரக்கூடாது. இந்த நேரத்துல பிரெக்னண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் இருந்தாங்கன்னா சந்திரனை பார்க்க கூடாது. பிரெக்னன்சிக்கு பாதிப்பு வரும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. நம்ம வீட்டு ஜன்னல் எல்லாம் கூட அடைச்சு வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க பழைய காலத்துல. அதே மாதிரி இந்த கிரகணம் ஆரம்பிப்பதற்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம சாப்பிட்றணும், காலையிலேயே சாப்பிட்ருக்கணும். கிரகண நேரத்துல வயிற்றுல சாப்பாடு எதுவும் இருக்கக்கூடாது. இது நோயுற்றவர்கள், முடியாதவர்கள் விஷயத்தை இப்படி எடுத்துக்க கூடாது. பொதுவாக கிரகண நேரத்தில் வயிறு காலியா இருக்கிறது ரொம்ப நல்லது.
எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதுன்னு சொல்ற அந்த நட்சத்திரத்துக்காரர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பூரம், பரணி, பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, மகம், உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறது. இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கவனமா இருந்து இந்த கிரகண விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கும் கிரகண சாந்தி அவர்களும் செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணம் வருவதனாலே பொதுவாக உலக அளவில் என்ன கேட்டீங்கன்னா, வடக்கே நிறைய மழை பெய்யும், காடுகளில் நிறைய மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு. நிறைய நில அதிர்வுகள் கிரகணத்திற்கு பிறகு இந்த பூமியில ஏற்படும். நல்ல தானிய விருத்தி இருக்கும். இந்த கிரகண நேரத்துல உபாசனை இருக்கக்கூடியவர்கள், ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னா தெய்வ மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வழக்கமா நீங்க ஒரு மந்திரத்தை சொன்னால், ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒரு பலன் தான் என்று சொன்னால் இப்போ 100 மடங்கு பலன் கிடைக்கும். அதுதான் விசேஷம். கிரகண நேரத்தை தெய்வ உபாசனை பண்றவங்க விட மாட்டாங்க. எந்த தெய்வத்தை உபாசனை பண்றாங்களோ அந்த தெய்வத்துடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு நம்ம தெய்வத்தை உபாசனை பண்ணல, நம்ம சாதாரண மனிதர்களா இருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிடித்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த கிரகண சாந்திக்குன்னு ஏதாவது மந்திரம் உண்டானா அந்த மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நான் சொல்றேன், குறித்து வச்சுக்கோங்க. இயன்றவர்கள் அதையும் சொல்லலாம். இந்திரோ, அனலோ, யமோ, ரிஷோ, வருணோ, வாயு ரேவச்ச, குபேரே, ஈஷோக் நந்து, இந்த உபராக உத்தவ்யதாம் மம ரீரி என்று அந்த மந்திரம் வருகிறது. நான் திருப்பி சொல்றேன். இந்திரோ, அனலோ, யமோ, ரிஷோ, வருணோ, வாயு ரேவச்ச, குபேரே, ஈஷோக் நந்து, இந்து உபராக உத்தவ்யதாம் மம ரீரி என்று அந்த மந்திரம் வருகிறது. அந்த மந்திரத்தை சொல்லலாம். சார் இவ்வளவு பெரிய மந்திரத்தெல்லாம் நாங்கள் எப்படி சார் சொல்றது அப்படின்னு சிம்பிளான வழிமுறை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்க ஒரு 108 முறை ஓம் சந்திராய நமக, ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இது சிம்பிளா சொல்லிட முடியும் இல்லையா? ஓம் சந்திராய நமக, ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க கிரகணம் முடிந்த பிறகு சொல்வதும் கூட ரொம்ப விசேஷம். சரிங்களா? அப்படி கிரகணம் முடிந்த உடனே குளிக்கணும். இந்த பௌர்ணமி சிரார்த்தம் கொடுப்பாங்க, திதி கொடுப்பாங்க, அவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும். பௌர்ணமி திதி கொடுக்கக்கூடியவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும். அப்ப இந்த நிகழ்ச்சியில இந்த சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு நான் சொல்லிட்டேன். நேயர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களையும் சரியா செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க நேரடியாக சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். சார் எங்களால் நேரம் வர முடியல சார், சென்னைக்கு நேரம் உங்களை பார்க்க முடியல, நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்க, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும். அந்த நம்பரில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. என் அன்பிற்குரிய நேயர்களே, இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.